நீதிமன்றத்தின் மூலமாக 19 கோடி ரூபாய் மதிப்பிலான வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு ஆணையை வழங்கி முதன்மை நீதிபதி செல்வி பூர்ணிமா தெரிவித்துள்ளார். லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி செல்வி பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இளவரசன், ரகுமாரன், வெங்கடேசன் மற்றும் வழக்கறிஞர் வேலவன், அம்பிகா வேலவன், அரசு வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முதன்மை நீதிபதி செல்வி ஆர் பூர்ணிமா பயனாளிகளுக்கு ஆணை மற்றும் காசோலைகளை வழங்கி தொடர்ந்து பேசுகையில், சொத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள் உள்ளிட்ட அனைத்து சிவில் வழக்குகளும் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்படுகிறது. வாதி பிரதிவாதிகள் தங்கள் உணர்வுகளை விட்டுக் கொடுத்து இந்த நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணப்படும் தீர்ப்பு இறுதியானது. மேல்முறையீடு செய்ய முடியாது. கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 30,000 வழக்குகள் இந்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டு 356 கோடி ரூபாய் தீர்வு தொகைகளை வழங்கப்பட்டு உள்ளன. இன்று காலை நிலவரப்படி விழுப்புரத்திற்கு மட்டும் 13.92 கோடி மதிப்பில் தீர்வு காணப்பட்டுள்ளது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி வழக்குகள் 5 கோடியே 4 லட்சம் மதிப்பில் வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளன. மொத்தம் இன்று விழுப்புரம் முதன்மை நீதிமன்றம் மூலம் 19 கோடி மதிப்பிலான தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. தொடர்ந்து பல வழக்குகள் இன்று தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.